வெட்னஸ்டே மார்னிங் திருநெல்வேலியெல்லாம் நல்ல மழை நைட்டு ஃபுல்லாகவே. ஸோ வெதர் வந்து சூப்பராக இருந்தது. செம்பருத்தி செடியெல்லாம் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றா சம்மர் ஒரு ரீசனாக இருக்கும். அது இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளோட ஹோம் கம்போஸ்ட் தான். ஏன்னா உரம் கொஞ்சம் வச்சதுக்கப்புறம் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாட்டு செம்பருத்தி வந்து டீ போடணும் அப்படிங்கிறக்காக தான் பெங்களூரில் வாங்கினது. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 4-5 பூ சேர்ந்த மாதிரி பூத்துருக்கு. லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி, அப்புறம் மஷ்ரூம் இருந்தது, அது கூட பட்டாணி போட்டு ஒரு செமி கிரேவி ஆட்டம் வச்சாச்சு. மித்து பாப்பா மோஸ்ட்லி டிஃபன் தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் அதே தான் எனக்கும். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். அதிகமாக ரைஸு, குழம்பு, ரசம் இதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டோம். கிரேவிலேயே 2-3 காய்கள் ஒன்றா போட்டுருவேன். அது கூட கொஞ்சம் சேலட் வச்சுட்டு சப்பாத்தி 2 அவ்வளோதான். ஸோ நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிசிக்கலாக அப்படி இப்படின்னு நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு சூப்பராக டைஜஸ்ட் ஆகி நமக்கு லைட்டாக பசி வரவும் ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் ஏதாச்சும் சின்னதாக ஒரு ஸ்நாக்கை சாப்பிட்டு ஒரு டீயை குடித்தோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.